விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி தஞ்சையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் விஜயகாந்த் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நம்ம பண்ணாங்க இதுவரைக்கும் நம்மளோட பல கேள்வி ஒரே ஒரு சக்கரம் ஏரியாங்க. ஆக நாகப்பட்டினது தலைஞர் மூடுறாங்களே எதுக்காக நஷ்டம் என்னையா நஷ்டத்துக்கு அடிக்கணும் அரசாங்கம் ஓட்டு போட்டீங்க. இவங்களுக்கு என்ன நினைப்புனா கடைசி நேரத்தில் ஒரு 1000-2000 கொடுத்தா இப்ப 5000 10,000 13,500 ரூபா கூட கூட 15,000 போட்டுருவாங்க. யாரோட பணம்? உங்களுடைய பணம், உங்களுடைய வரி பணம். அப்புறம் தேர்தல் நேரத்தில் 1000-2000 கொடுத்தவங்கலாம் ஓட்டு போட வச்சுலாம் நினைக்க ஜெயலலிதா அவர்கள் நீங்களாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். பார்த்துங்க, அதுக்கு தான் முதல்ல சொன்ன. இல்லாட்டி நீங்க அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் என்னமோ சொன்ன அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு என்னம்மான்னு சொல்லு. இவங்க பஸ் ஸ்டாண்டு தான், ரயில்வே ஸ்டேஷன் தான் பஸ் ஸ்டாண்டா? ஏதா மாதிரி பஸ் ஸ்டாண்டு இல்ல, இது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டா? மக்கள்கிட்ட பேசாம இங்க தஞ்சாவூர்கள் மாத்தி மாத்தி சொன்னா இங்கதான் நான் வெளியூர்ல இருந்து வரல, நான் இங்கதான் சொல்லுவேன். உங்கள்ட்ட பத்திரிக்காரங்க எங்கள்கிட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட நாங்கள்டா அவ்வளவுதான் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு நான் மன்னிப்பே கேட்கவே மாட்டேன். என்ன உண்மையை தானே சொல்லு. நீங்களே முதலாளியே போய் எழுத வச்சுருவாங்க. டேபிள் ஒர்க்குங்கிறது இவங்கதான். தினமலர்ல கூட டேபிள் ஒர்க் நான் பார்த்து என்னுடைய பிஏ ஒருத்தருக்க பறிச்சு அவர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த பிஏ சொல்றாராம், இங்க ஆயான்னு கூப்பிட்டாரு. அவராட்ட பதினஞ்சு நாளை காலையில் திருமணம் வருதாங்க. இது இன்று 4 ஒரு தலையங்க உள்ளவங்களை பார்க்கறதுல இன்னைக்கு தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன். ஒரு 6-7 வருஷம் திருமணர் பாடுபடிச்சுட்டு வரும்போது அதெல்லாம் அப்ப அதுல வரும் ஒரு காலம் போதும் அவர் நேற்று சொன்ன இன்னைக்கு எப்படி இதை தான் டேபிள் ஒர்க்குங்கிறது. அன்னைக்கு டேபிள் ஒர்க் பண்ணுவாங்க. இது உடனே உண்மையை சொல்றாங்க, நீங்க நம்பாதீங்க, உண்மையை யாரும் சொல்ல முடியாது. ஒன்று எப்படிங்க உண்மை தெரியும், இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிறது தானே, நீங்க நம்புவீங்களா? அதுக்காக மக்களை பத்திரிகையை ஏமாத்துறது, டிவி ஏமாத்துறது. மக்களை டிவி நீங்க ரத்த தானம் பண்றீங்க. தமிழ்நாடுல இருந்து எல்லாம் யாராவது அதிமுக பண்ணிச்சாலும் திமுக பண்ணிச்சாலும் ரத்தம் பண்ணு யாரும் பண்ண மாட்டாங்க. இல்ல அதிமுக பண்றாங்களா பண்றது ஏன் பண்ணவில்லைன்னா இதே பிரச்சனை. டிவியில அந்த அம்மா சொல்லிடுங்க எங்க பேரா விஜயகாந்த் காணொலி காட்டாது. இவங்க பண்டு பிள்ளைங்களை காட்டி அந்த கட்சிக்காரங்களை பண்டு பிள்ளைங்களை மேல காட்டட்டுமான்னு கேட்பாங்க, காட்டிக்கு. அதே மாதிரி நீயா நான் விஜய் டிவியில் சொல்லுவாங்க, எல்லாம் மைக் இருக்கும், வெளியே ஒரு 4 பேர் இருப்பான். அவன் சொல்ல உங்களுக்கு தெரியாது மைக் எங்க, அந்த கார்ல சரி முன்ன வயருக்கு இப்போ வயரே கிடையாது, அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசுவோம். என் கேள்விக்கு நம்ம எல்லாமே என் காதில் மைக் இருக்காதுன்னு பாரு, கேட்டா அவரை கேட்கும். இல்ல பேசி ப்ரோக்ராம் எப்படி இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் மக்கள் மேடை சொல்ல இவங்க செட்டப் தான். இவங்க ஆளுகளை கூட்டு வந்து உட்கார வச்சு இவங்களுக்கு சாதகமா பேச சொல்றதான் மக்கள் மேடை. நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் நான் சொல்லுங்க சொல்லிக்கிட்டு அவங்க உண்மை, ஆனா நீங்க பாக்குறது உண்மை தானே. அதனாலதான் நீங்களா சொல்றீங்க. ஏன்னு இதெல்லாம் சொல்றது, இதை சொன்ன உடனே எப்படி நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிவாங்க. உண்மையை சொன்னா இது துரோகமா? உங்ககிட்ட தான் உண்மையை சொன்ன, நீங்க துரோகம் நினைச்ச பத்திரிகை நம்பி நீங்க என்ன பத்தி பேச. விஜயகாந்த் மக்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்பேன். நான் பேச மன்னிச்சிங்கன்னா மக்கள்கிட்ட கேட்க பத்திரிகை யூனியன் ஒரு யூனியன் இருக்குன்னா மன்னிப்பு கேட்க. ஒரு யூனியன் கிடையாது, எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? பத்திரிகையாளர்களும் நீங்க உங்க டேபிள் இருக்கு. எனக்கு தெரியும் 30 வருஷமா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த பத்திரிகையோட 35 வருஷமா எனக்கு தெரியும், அந்த தெரியும். இன்னைக்கு டைம் பாஸ் விவசாயிகளோட அணிகளெல்லாம் எல்லாருமே இந்த பத்திரிகையோடவும் இப்ப டிவி எல்லாம் காசு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மக்களை தெரிவித்து கொண்டு விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் என்ன கேட்டாங்க, கடனை குறைச்சிட்டு கடன் வேண்டாம், எங்க லோன் கொடுங்க சொல்லு, பேங்க் லோன் கொடுங்க. இந்த அம்மா உடனே மத்திய அரசு குறை சொல்லுது. நாங்க ஓட்டு போட உங்களுக்கு தான், நீங்க தானே சொல்லணும். சரி மெடாஸ் அது ஒரு நாடு. இந்த தீபாவளியில மழை எல்லாம் இந்த பிசினஸ் பத்திரம் கூட இருக்கு. எப்படி கூட அடித்து கொண்டுருவேன் அப்படி நம்ம அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ரேட்டு கூட்டிடுச்சு. ரேட்டை கூட்டி குடிக்கிறவங்களாம் குடிக்கிட்டு ரேட்டை வர கூட்டிருக்காங்க.